இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பாடல் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வசனமும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடியதுன்னு சொல்லலாம். அதுக்கு மிகையாகாது. வாசிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரி பலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளையையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டு கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குது? சொல்லுங்க பார்ப்போம். என் உடன்படிக்கையை பற்றி பேச உங்களுக்கு அருகதை இருக்கிறது. நீங்களோ என் ஒழுங்குமுறைகளை வெறுக்கிறீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிகிறீர்கள். நான் கொடுத்த ஒழுங்குமுறைகள் நீங்க என்ன பண்றீங்க? வெறுக்கிறீங்க. என்னுடைய உடன்படிக்கை என்ன பண்றீங்க? நீங்க வெறுத்து ஒதுக்குறீங்க. நான் கொடுத்த கட்டளையெல்லாம் தூக்கி போடுறீங்க. இவ்வாறெல்லாம் செய்துவிட்டு காணிக்கையை தூக்கிட்டு என்ன பண்றீங்க? என்னுடைய கோயிலுக்கு வந்து நிற்கிறீங்க என்று ஆண்டவர் சொல்றார். இவ்வாறு நான் கொடுத்த கட்டளைகளை ஒழுங்குமுறையெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு காணிக்கையை மூட்டை கட்டிக்கிட்டு வந்து கோயில் வாசல் நிற்கிறேன். இப்படிப்பட்ட காணிக்கை நான் ஏற்றுக்கொள்வேனா? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். இன்றைய முதல் வாசகம். அதுக்கு முன்பாக ஒரு உண்மை நிகழ்வை நான் பகிர்ந்துன்னு ஆசைப்படுறேன். நான் அடிக்கடி ஓட்டுநர் வேலை செய்கிறதால எல்லா ஊர்களுக்கும் போவேன். அவ்வாறு தான் ஒரு வேன் எடுத்துக்கிட்டு வேளாங்கண்ணிக்கு போகிறதுன்னு ஒரு வாய்ப்பு. புதுச்சேரியில் ஒரு ஏரியா மக்களை கூட்டிகிட்டு அந்த கொடிக்கு, அதுவும் வேளாங்கண்ணி கொடிக்கு நான் கிளம்புற ஒரு ப்ரோக்ராம் வச்சுங்களேன். அப்படி கிளம்புறேன். சொல்வதற்கு எனக்கு ஒரு மன கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் நான் சொல்லிதான் ஆகணும். வருகிற நபர்கள் கழுத்தில் ஜெபமாலை, காவி உடை, காவி துண்டு போட்டுக்கிட்டு என்ன ஒரு பக்தி என்றால், மாதாவுக்கு என்ன பண்ணுறாங்க? போயிட்டு நன்றி செலுத்துறதுக்கு கிளம்புறாங்க. கொடி பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. நான் என்ன பண்ணுறேன்? டோர் திறந்த விட எல்லாம் உட்கார வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பெரிய பெரிய பாக்ஸாக வந்துச்சு. என்னடா பெரிய பாக்ஸு, சாப்பாடு பொட்டலம் இருக்குமோ? நான் பார்த்தேன். ஒரு 2 நிமிஷம் காத்திருந்த எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அனைத்தும் மது பாட்டில்கள். என்னடா ஆயிடுச்சு? கோயிலுக்கு தானே போறீங்க? கோயில் தானே ஒரு ஜாமாலை போட்டு மாட்டு மாதாவுக்கு நன்றி செலுத்த மாதாவுக்காக போறீங்க. ஆனால் என்ன பண்றீங்க? மது பாட்டில். எல்லாம் வண்டியில சீட்டு கீழே அங்க எங்கெங்கெல்லாம் கேப்பு அங்கெங்கெல்லாம் மது பாட்டில் ஒழிச்சு வைக்கிறாங்க. சகோதரர்களே, நீங்கள் தருகின்ற இந்த ஒரு பக்தி முயற்சியை, இந்த காணிக்கையை, நடந்து போற இந்த ஒரு செயல்பாட்டை, ஜெபமாலை போடுறது, இந்த காவி உடை தரித்து கொள்வது, இதையெல்லாம் கடவுள் அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்வாரா? நான் என்ன பண்ணோம்? ரொம்ப ஆழமா சிந்திக்கக்கூடிய வாசகம் இன்னைக்கு. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயல்களை என் முன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றவருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இப்படியெல்லாம் நல்ல காரியங்களை நீங்க செய்யுங்க.
அது எனக்கு போதும். மாறாக நீங்கள் தரும் காணிக்கை எனக்கு தேவை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு. நட்சத்திர வாசித்து பாருங்களேன். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே கூறவெல்லாம் விண்ணரசன் பிரவேசிக்க முடியாது. மாறாக என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு கிண்ணம் தண்ணி கொடு. அந்த செயலை முன்னிட்டு நான் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. ஆண்டவர் சொல்றாரு இப்படி. மாறாக நீ என்ன அநியாயம் பண்ணிக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம். எத்தனை அநியாயமும் நீ செஞ்சுக்கிட்டு காணிக்கையை கொண்டு போயிட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்தா ஆண்டவர் பல்ல இழிச்சிடுவாரா? சிந்திச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட காணிக்கையை நான் அருவருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் அருவருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் என்னையா அது? நீ கடவுள் ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு வருகின்ற பொழுது உன் சகோதரனோடு மனத்தாங்கள் இருந்தால் உன் காணிக்கை அந்த வாசல்லையே வை. போய் உன் சகோதரன் கிட்ட போயிட்டு சமாதானம் செஞ்சுக்கிட்டு வந்து காணிக்கை செலுத்த ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீ செய்கிற நல்ல காரியங்கள் தான் ஆண்டவருடைய பார்வையில மேன்மையா இருக்கும். மாறாக உன் காணிக்கை கடவுள் அது நம்ம வச்சிருக்க அனைத்தும் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் வச்சிருக்க அத்தனையும் நான் கொடுத்த பிச்சை, நான் உனக்கு கொடுத்தது. கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்தது. எகிப்திலிருந்து அனாதையா வந்தீங்க, என்ன கொண்டு வந்த நீ? கானான் நாட்டுக்கு வந்த உனக்கு நீ வச்சிருக்க அத்தனையும் நான் உனக்கு கொடுத்தது. அதையே திருப்பி எனக்கு கொடுத்து என்ன பண்ற? நான் மகிழ்ச்சியாக நீ நினைக்கிறியா? நீ ஆண்டோடைய கேள்வி இது. எனவே சகோதரர்களே, கடவுள் நாம் தரும் காணிக்கையிலே மகிழ்ச்சி அடைகிறவர் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். மாறாக படிச்சேன் இல்லையா, ஆசிச்சேன் இல்லையா, முதல் வாசகம் இந்த எஸ்ஐயா வழியாக ஆண்டு சொல்லுகிற வார்த்தை தான். உங்கள் வழிகளை நியாயப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. உங்களுடைய செயல்கள் கடவுள் கெட்டதாக இருக்கட்டும். மாறாக உங்களுடைய காணிக்கை எனக்கு அருவருப்பை தருகிறது. ஓசை 6:6 பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கம் என்ன சொல்றது? தாழ்ச்சியோடு அது போதும் எனக்கு. 2 பேர் ஆண்டவர்கிட்ட வேண்டறதுக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன், ஆண்டவரே நான் உங்களுக்கு இவ்வளோ உத்தர 10ல் ஒரு பங்கு காணி கொடுக்குறேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் என்று தன்னுடைய பராக்கிரமத்தை சொல்லி கொண்டான். ஆனால் அங்க இருக்க இன்னொரு ஏழை, ஒரு ஆயக்காரன், ஆண்டவரை அண்ணாந்து பார்க்க கூட மனம் தயங்கி தன் நெஞ்சில் அடித்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவி, என் மேல இரக்கம் வையுங்கள் என்று அவன் ஆண்டவரை வேண்டிக்கிறான். அந்த அந்த ஆயக்காரன் தான் ஆண்டவருக்கு ஏற்றவனாகி திரும்பி போனான். சோர்களே, நமது காணிக்கைக்கு ஆண்டவர் பல்லு இழிச்சிட்டு காத்துகள் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இருக்கிறது அனைத்தும் ஆண்டவர் போட்ட பிச்சை. எனவே நம்முடைய செயல்களால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம். தவறான பாதையில பயணிக்கிறோமா, அதை விட்டு நல்ல பாதைக்கு திரும்பினா ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. குடும்பத்தை சமாதானம் இல்லையா, சண்டை சச்சரவோடு வாழறோமா, அதை விடுத்து சமாதானமான வாழ்க்கைக்கு திரும்பினா ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. நீதி தவறு வாழறோமா, நீதியோடு வாழுங்க, அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. மாறாக நமது காணிக்கையால் ஒருபோதும் ஆண்டவர் மகிழ்ச்சி அடையுமாறு. எனவே நல்வழியிலே திருந்து நல்வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம்.